ஓம் ஸ்ரீ சாய்ராம். அத்தியாயம் 11 கண்டினியூட். நிர்குண வழிபாடு, சகுன வழிபாடு, இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடை நம்ம பார்த்தோம் இல்லையா? சகுன வழிபாடு எப்படின்னா, ஒரு 7 வழிமுறைகள் இருக்குது. உருவம், யாக குண்டம், நெருப்பு, ஒளி, சூரியன், நீர், பிரம்மம். இந்த 7 தான் கடவுளை வழிபடுற முறை. பாபாவை நம்ம வழிபடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம நினைவில் வச்சுட்டாலே நமக்கு எல்லா வித சௌக்கியத்தையும் பாபா கொடுத்துருவார். நம்ம ஒரு புது விரதமோ இல்லை ஒரு சங்கல்பமோ எடுத்துக்கிறோன்னா வேறு விதமான பூஜை முறைகளை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நம்ம நினைவில் வச்சுருந்தாலே போகிறோம். இந்த விரதத்தில் முக்கியமாக என்னென்னா, நம்மளுடைய ஆசைகளை அழிக்கிறதுக்கு பாபாவை நம்ம வேண்டிக்கணும். பாபா எப்பவுமே மன்னிக்கிற குணம் உள்ளவராகவும், கோபமற்றவராகவும், மென்மையானவராகவும், சகிப்புத்தன்மை உள்ளவராகவும், திருப்தி அடைவராகவுமே எப்பவும் இருந்திருக்கார். பாபா உருவம் உள்ளவராக தோன்றினாலும் உண்மையில் உருவமற்றவராகவே இருந்திருக்கிறார். மேலும் உணர்ச்சி வேகமற்றவராகவும், பற்றற்றவராகவும், சுதந்திரமானவராகவும் இருந்திருக்கிறார். பாபா ஒரு அடியவரை எப்படி எப்போ ஏற்றுப்பார்னு யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. அவருடைய சங்கல்பம் இருந்தால் தான் நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தை கேட்டு பெற முடியும். அப்படி தான் ஒரு முறை ஆதி சித்திக் பால்கே அப்படின்னு ஒரு முகமதிய அடியவர். அவர் கல்யாண், அதாவது மகாராஷ்டிராவில் கல்யாண் என்ற இடத்தை சேர்ந்தவர். அவர் மெக்கா மதீனா அப்படின்ற புனித இடத்துக்கெல்லாம் பலமுறை பிரயாணம் செஞ்சுருக்கார். குரானையும் நல்லா ஒப்பிமிக்கும் திறமையுடையவர். ஒரு முறை ஷிரடிக்கு வந்து பாபாவுடைய தரிசனத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு மசூதிக்கு வந்து கிட்டத்தட்ட 9 மாதங்கள் தங்கியிருக்கார். எங்கே வாழ்ந்து தங்கியிருந்தார்னா, சாவடிக்கு வடக்கு நோக்கி தங்கியிருக்கார். ஆனால் பாபா அவரை மசூதிக்குள்ளே ஒரு முறை கூட அனுமதிக்கலை. இவர் பல முறை முயன்றும் அவரால் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கல. ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். அந்த நேரத்தில் ஒரு பாபாவுடைய பக்தர் ஆதி சித்திக் பால்கேட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஷாமா அப்படின்ற ஒரு பக்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய இன்னொரு பேர் மாதவராவ் தேஷ்பாண்டே. அவர் பாபாவுடைய மிக பெரும் அடியவர். அவர்கிட்ட நீங்கள் போய் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பாபாவுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவனுக்கு நந்தி தேவர் இருக்கார் இல்லையா, அவர் மூலியமாக அணுகினா சில காரியங்கள் கைகூடுன்னு ஒரு பேச்சுவாக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஷாமா மூலியமாக அணுகுங்கன்னு சொல்ல, ஆதி சித்திக் பால்கே ஷாமாவை பார்த்து தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறார். ஷாமா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு நல்ல நேரம் டைம் பார்த்து பாபாட்ட பேசுகிறேன் அப்படின்றார். ஒரு நாள் பாபாவோட அவர் சில நேரம் தனியாக நின்று பேசின்னு இருக்கும்போது அவர் கேட்குறார், பாபா உங்கள்கிட்ட பல பக்தர்கள் உங்கள்கிட்ட வந்து இந்த மசூதியில் தரிசனம் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்கள அரவணைச்சி ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. இந்த முகமதிய பெருந்தகை ஒருத்தர் இருக்கார் ஆதி சித்திக் பால்கே, அவர் 9 மாதமாக அவங்கள பார்க்கணுன்னு காத்துன்னு இருக்கார். அவருக்கு ஒரு ஆசீர்வாதமோ அனுகிரகமோ நீங்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது பாபா ஷாமா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஷாமா உனக்கு சில விஷயங்கள் புரியல, உனக்கு முதிர்ச்சியும் இல்லை, அல்லாஹ் பர்மிஷன் கொடுக்காம நான் எப்படி அலோவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷாமாட்ட அந்த ஆதி சித்திக் பால்கேட்ட போயிட்டு, பார்வி கிணத்துக்கு அருகில் ஒரு குறுகிய சந்து இருக்குது, அந்த சந்துக்கு ஆஜி வருவாரான்னு கேட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஷாமா அவர்கிட்ட போய் கேட்க ஆதி சித்திக் பால்கே நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறார். ஷாமா அந்த விஷயத்தை பாபாட்ட வந்து திரும்பி சொல்ல, பாபா வேறு ஒரு கண்டிஷனை போடுறாரு. ஒரு 40,000 ரூபாவை 4 தவணையில் அவர் எனக்கு கொடுப்பாரா அப்படின்னு கேளுன உடனே ஷாமா போய் அவர்கிட்ட திரும்பியும் பாபா சொன்ன விஷயத்தை கேட்க, அவர் நான் 40 லட்சம் ரூபா கூட தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே விவாதம் போயிட்டே இருக்குது. பாபாவுக்கு திடீர்னு ஒரு கோபம் வந்துடுறது. நேர மசூதியை விட்டு இறங்கி வெளியில் வராரு. தன்னுடைய கப்னியை ஒரு கையில் பிடிச்சிட்டு அந்த ஆதி சித்திக் பால்கே கிட்ட, நீ உன்னை பெரிய ஆஜின்னு நீ நினச்சின்னு இருக்க, நீ மெக்கா மதீனாவுக்கு போயிட்டு வந்ததுனாலையும் குரானை முழுமையாக ஒப்பிக்கும் திறன் இருக்கிறதுனாலையும் உனக்கு தலகணம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு கடிந்து பேசி விட்டுட்டு திடீர்னு மசூதிக்குள்ளே போயிடுறாரு. பாபா மசூதிக்குள்ளே போயிட்டு ஒரு மாம்பழக்கூடைய தான் சொந்த செலவுலேயே வாங்கி ஆஜிக்கு கொடுக்குறாரு. அந்த நேரத்துலேருந்து ஆஜி மசூதியில் அனுமதிக்கப்படுறாரு. பாபாவுடைய பூரண அன்பும் அரவணைப்பும் அவருக்கு கிடச்சிடுறது.
சில சமயத்தில் பாபாவோட உட்காந்து சாப்பிட்ற பாக்கியமும் ஆஜிக்கு கிடைக்கிறது. அப்பப்போ அவர் தட்சணையும் கொடுக்குறாரு. இப்படி தான் தன்னுடைய பக்தர்கள் எப்போ அவருக்கு அருள் புரியணும்னு பாபா நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் தான் அவங்க பாபாவை போய் சேர முடியும் அப்படின்றதுக்கு ஆஜி சிதிக் பால்கேவோட கதை ஒரு எடுத்துக்காட்டு. கங்கை நதி பாய்ஞ்சு ஆறா ஓடின்னு இருக்கும்போது போகிற வழியில் சர்வ ஜீவராசிகளுக்கும் உஷ்ணத்தை குறைச்சி குளிர்ச்சி ஊட்டி புத்துணர்ச்சி அளிக்கிறது. அதை போல தான் சாய்பாபா போன்ற ஞானிகள் பூமியில் அவதரித்து பக்தர்களின் துயரை ஆற்றி ஆறுதல் தருகிறார்கள். கீதையில் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, ஞானிதான் எனது ஆத்மா, ஞானிதான் நான் வாழும் உருவம் அப்படின்னு சொல்கிறாரு. சத்து சித்து ஆனந்தம் அப்படின்ற பேராற்றலை சாய்பாபா ரூபத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாபா எளிமையாக தான் வாழ்ந்திருந்தார். தனக்கு ஆசனத்துக்கு ஒரு சாக்கு துண்டை தான் வச்சுருந்தார். அந்த சாக்கு துண்டத்துக்கு மேலே மெல்லிசாக ஒரு பஞ்சு மெத்த மாதிரி பக்தர்களால் கொடுக்கப்பட்டது. முதுகுக்கு சாஞ்சிக்கிறதுக்கும் ஒரு சின்ன திண்டு, அதுவும் பக்தர்கள் ஃபோர்ஸ் பண்ணதுனால அதை அவர் யூஸ் பண்ணார். எப்பவுமே தன்னுடைய அடியவர்களை மதித்தார். அவங்களுடைய விருப்பப்படியே அவங்கள தியானம் படவும் வழிபடவும் அனுமதித்தார். பாட்டு தாளக்கருவிகள் அந்த மாதிரி ஒரு இசையில் பாபாவை பற்றி பாடுறதுக்கு அனுமதித்தார். சிலர் விசிறிகளை வீச அனுமதித்தார். சிலருக்கு சாமரம் வீசத்துக்கும் அனுமதித்தார். சிலர் வெத்தலை பாக்கு மற்ற நைவேத்திய பொருட்களையும் வச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கும் வழிபாடு செய்வதற்கும் அனுமதி கொடுத்தாரு. சிலர் பாபாவுடைய புனித பாதங்களை புனித நீரால் அபிஷேகம் பண்ணவும் அனுமதித்தார். இப்படி அவர் எங்கும் வியாபித்து இருந்திருக்கார். அப்படி எங்கும் நிறைந்துள்ள பாபாவை நம்ம எப்பவுமே மனசில் வழிபட்டு அவரை எப்பவுமே தியானிப்போம். பாபாவிற்கு பஞ்சபூதங்களின் மேலே உள்ள கட்டுப்பாடு. இதுக்கு 2 நிகழ்ச்சிகள் இருக்குது. முதல் நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷிரடியில் ஒரு முறை பலத்த புயல் வீசி காற்று அடித்து மின்னல் இடியோட பெரிய மழை பெய்யுறது. அந்த நேரத்தில் அந்த மழையால் ஷிரடி கிராமம் பூரா வெள்ளக்காடாயிடுறது. அந்த நேரத்தில் பக்தர்கள் விலங்குகள் ஜந்துக்கள்லாம் மசூதியில் போய் தஞ்சம் அடைஞ்சிடுறது. அவங்க தன்னுடைய ஒரே அடைக்கலமான பாபா கிட்ட போய் வேண்ட, பாபா என்ன பண்ணுறாரு, மசூதிக்கு வெளியில் உள்ள முற்றத்துக்கு வந்து வானத்தை பார்த்து அடங்கி இரு, உன் சீற்றத்தை குறை, அமைதியாக இரு அப்படின்னு சொல்ல மழை படிப்படியாக குறைஞ்சி வெள்ளமும் வடிஞ்சிடுறது. கொஞ்ச நேரம் கழித்து வானத்தில் சந்திரனும் உதயமாகி ஷிரடி மக்களும் சந்தோஷமாகி பாபாவை வணங்கி அவங்க வீட்டுக்கு சென்று அடைகிறார்கள். 2வது நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாபா எப்பவுமே தன்னுடைய மசூதியில் ஒரு துணி என்னும் நெருப்பை வளர்த்துட்டே இருப்பார். அந்த துணியிலேருந்து வர விபூதி தான் பல பக்தர்களுக்கு நோய் தீர்க்கும் மருந்தாக இருந்திருக்கு. ஒரு முறை அந்த துணியில் திடீர்னு ஜுவாலை பெருசாக எரிய ஆரம்பித்து விட்டத்தை போய் அடைஞ்சிடுறது. சீலிங்கை போய் அந்த நெருப்பு டச் பண்ணிடுறது. கூட இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் அந்த நெருப்பு மேலே தண்ணியை ஊற்றி அணைக்கவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு முறையில் அதை கட்டுப்படுத்தவோ தைரியம் இல்லை. ஏன்னா இது பாபாவுடைய துணி இல்லையா. அந்த நேரத்தில் பாபா இதை கவனிக்கிறார். தன்னுடைய சட்கா என்ற குச்சியை எடுத்து எதிரில் உள்ள தூணில் தட்டுறார். ஒரு தட்டுக்கும் அந்த ஜுவாலை குறைஞ்சி அமைதியாகவும் சாதாரணமாகவும் ஆயிடுறது. இப்படி தான் பாபா பஞ்சபூதங்கள் மேலே உள்ள கட்டுப்பாட்டுக்கு இந்த 2 நிகழ்ச்சிகளும் ஒரு எடுத்துக்காட்டு. இப்படிப்பட்ட நமது சாயியே கடவுளின் அவதாரமாவார். தம் முன் விழுந்து பணிந்து சரணாகதி அடைந்த எந்த மனிதரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். தினந்தோறும் பக்தியுடன் இவ்வத்தியாயத்தை படிப்பவர் எல்லா கேடுகளில் இருந்தும் விடுபடுவர். இது மட்டுமன்று, எப்போதும் சாயியின் மேல் பக்தியுடையவராகவும் அன்புடையவராகவும் இருந்து வெகு விரைவில் கடவுள் காட்சியை பெறுவார்.
எல்லா ஆசைகளும் நிறைவேறியவராக, அபாவற்றவராக இறுதியில் உயர்நிலை எய்துவார். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.